ஓபிஎஸ் அம்மாக்கும் எம்ஜிஆருக்கும் செஞ்ச மிகப்பெரிய துரோகம் அது. அவரே ஒரு ப்ரெஸ் மீட்ல இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, கலைஞரோட வழியும் ஸ்டாலினோட வழியும். ஓபிஎஸ் தனிமலை இருக்கிறதுனால அவர் வந்து நம்ம இந்த ஒரு வீக்னஸை பாயிண்ட் அவுட் வச்சு நம்ம கூட்டணி இழுக்கலான்ட்டு டிஎம்கேவோட ஒரு கூட்டணி. அவர் வர்றதுனால அந்த திமுகவுக்கும் முன்னேற்றம் இல்லை, அவருக்கும் முன்னேற்றம் இல்லை. ஏதோ தற்சமயம் நானும் ஒரு அரசியல்வாதி தான், நானும் ரவுடி தான்ற மாதிரி நானும் ஒரு அரசியல்வாதி தான். அதுக்கு ஒதுங்கி போயிட்டு இருக்கலாம். இல்லைலாம் நல்ல கட்சி அது நம்ம தளபதி விஜய் கூட சேர்ந்துருக்கலாம். ஒரு மூத்தவராக இருந்து ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கலாம். எதுக்கு இவருக்கெல்லாம் ஒரு கட்சி? நமக்கு எதிரி யாருது அவங்ககிட்டயே போய் போக முடியாது. அவர் காலில் போய் விழுந்துருக்காராம்மா, அவரெல்லாம் வாழ்த்து வேற வழி எந்த கட்சியில போனா நம்ம சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கட்சி மூலியமா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு இப்பதான் அவருக்கு அந்த ஒரு யோசனை வந்திருக்கு. இது திமுகவோட சதி. ஓட்டு வேற பிரியறதுக்கான வாய்ப்புகள் வேற இருக்கு. அந்த 2026 இருக்கிற தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். ஒரு 4 முனை போட்டி மாதிரி வேற இருக்கா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தான் பலமாக இருக்கு. ஆமாம், அவங்க வேற ஸ்கீம்ஸு, மக்கள் நலத்திட்டங்கள் இதெல்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. பார்க்கலாம், இந்த வாட்டி எல்லாருக்கும் விஜய் வந்து யோசிச்சு போடணும். மக்கள் வந்து ஏன்னா டிஎம்கே வந்து நிறைய லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து சொன்னது ஒன்று, ஆனால் எதுவுமே அந்த அளவுக்கு போய் சேரலை. மக்கள் கடைசி நேரத்தில் அந்த காசுக்கு தானே ஆசைப்படுறாங்க. அதனால அதுக்கு அடிமையாயிட்டாங்கன்னா